வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சரியில்ல. சாருவும் விக்ரமும் அவங்க சமாதானமாயிட்டு பேக்கோட வெளியில் வராங்க. கிளம்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறப்பா சொன்னோன்னு அதை கேட்டு இவங்க சந்தோஷப்படுறாங்க. எப்போ வேணாலும் வாமா போமா, ஆனால் எப்போயுமே நீங்கள் பிரச்சனை பண்ணிக்கூடாதுன்ட்டு இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க. அம்மா அப்பா இவங்க 2 பேருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் அண்ணிதா. அவங்க எனக்கு என்னோடய வாழ்க்கை இந்த மாதிரி சரி பண்ணுறாங்க. அது எனக்கு ஏதாவது பிரச்சனைனாக்கா அண்ணிதா எனக்கு எப்போயுமே சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு இவங்க நன்றி சொல்கிறாங்க பார்வதிக்கு. இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்வதி தான் முக்கியன்ட்டு அவங்கள பாராட்டுறாங்க. இதை பார்த்துட்டு பல்லவிக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஆமாம், இவங்கெல்லாம் உன்னை தூக்கி வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்காங்களே, உன்னை விரட்டுறேன், அப்போது நீ இந்த மாதிரி இதுக்கு தகுதி இல்லாதவன்ட்டு அவங்களாம் நினைக்க வைக்கிறேன்ட்டு இவங்க நினைக்கிறாங்க. இவங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டு கிளம்பும்போது கடைசியாக வந்துட்டு பல்லவிக்கிட்ட நிற்கிறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா? நான் எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி நீ உங்கள் வீட்டுக்கு போயிடாத பார்த்துக்கோன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்க கிளம்பிடுறாங்க. அப்போ இவங்க நினைக்கிறாங்க, நீ திரும்ப இந்த இடத்துக்கு வாழாவட்டியாக வந்து இருப்ப, அதை நான் பண்ணுறேன்ட்டு இவங்க நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் பல்லவிக்கு அவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் இருக்குதில்ல, அதனால் நாங்கள் பார்ட்டியை வைக்க போகிறோம், 2 பேரும் வந்துடுன்றாங்க. நான் வரலன்றாங்க அவங்க. அப்போ பாட்டி ஃபோனை கட் பண்ணிட்டு சொல்கிறாங்க, 2 பேரும் போயிட்டு வாங்கிட்டு. நான் போகல பாட்டின்ட்டு கண்ணனும் சொல்கிறாரு. டேய், வெளியில் போயிட்டு வந்தாரண்டா, 2 பேரும் ஒருத்தருக்கு புரிஞ்சுக்குவீங்க, போயிட்டு வந்துட்டு அவங்க ரெடி எடுத்துக்காக உள்ளே கிளம்பிட்டுறாங்க. ஏமா அவனுக்கு பழக்கம் இல்லாத வேலையெல்லாம் எதுக்காக பண்ண சொல்கிறேன்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, விஸ்வநாதன் அவங்க அம்மாவுக்கு. அப்போ ஆமாப்பா, அவனை இந்த மாதிரி நம்ம கைக்குள்ளே வச்சுருக்கக்கூடாது, இது மாதிரி வெளியில் போயிட்டு வந்தால் தான் அவனுக்கு நல்லது கட்ட தெரியும்ட்டு அர்ஜுனும் சொல்கிறாரு. இவர் உள்ளே வராரு. துணி மடிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்வதி. அப்போது இவர் வந்துட்டு நன்றி சொல்கிறாரு. எங்கள் வீட்டில் எந்த விஷயம்னாலும் எல்லாத்தையும் நீ சரி பண்ணிடுற, அதனால தான் எல்லாருமே உன்னை பாராட்டுறாங்கன்ட்டு இவரும் வந்து நன்றி சொல்கிறாரு. கண்ணனும் பல்லவியும் ஃபங்க்ஷன் நடக்குது இடத்துக்கு வராங்க. இவங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, இவங்க வந்து எதுவும் பிரச்சனை பண்ணி வைக்கக்கூடாதுன்ட்டு. இவங்க ஃப்ரெண்டை வந்து பார்க்குறாங்க. இவர் போயிட்டு அங்கே ஸ்பீக்கரில் பாட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு இவர் விளையாட்டுத்தனமாக கலாட்டா பண்ணிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டுங்க கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. அதனால இவங்க அவரை கூப்பிடுறாங்க. அவரும் வந்து நின்று இவங்க ஃப்ரெண்டுங்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கும்போது இவர் அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் பார்த்தோன்னே, என்ன இவங்களாம் சின்ன சின்னதாக ட்ரெஸ் போட்டிருக்காங்க, சொல்லியிருந்தா நானும் இந்த மாதிரி ட்ரௌசர் போட்டிருப்பேன்ட்டு இவர் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு. அதனால் அவங்க ஃப்ரெண்டு ஒரு மாதிரி ஆகிட்டு அவங்க இவங்களுக்கு ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. அதனால் கண்ணன் பண்ணுற விளையாட்டுத்தனமான வேலைங்கள்லாம் பார்த்து இவங்க கிண்டல் பண்ணுறதுனால பல்லவிக்கு அசிங்கமாகுது. ப்ரோமோவில் பல்லவி கண்ணன் அடிச்சிடுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.